அனைவருக்கும் வணக்கம். போராட்டம் நிறைந்த வாழ்வு என்ற தலைப்பினில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம். நன்மை தீமை இடையே, உண்மை பொய்மை இடையே, நீதி அநீதி இடையே, உலக மதிப்பீடு இறை மதிப்பீடு இடையே நடைபெறுகின்ற போராட்டம். நன்மையையும் உண்மையையும் நீதியையும் இறை மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்பவர் வாழ்வு பெறுகிறார். மற்றவர் தம்மையே அழிவுக்கு உட்படுத்தி கொள்கின்றனர். இறையாட்சியின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொள்பவர் பேறு பெற்றோர். அதற்கு எதிராக செல்வோர் கேடு அற்றோர். இறையாட்சி பண்புகளிலே மிகவும் முக்கியமானது சமத்துவமும் சகோதரத்துவமும். ஏற்றத்தாழ்வுகள் எந்த வகையில் எல்லாம் இருந்ததோ அவற்றை எல்லாவற்றையும் இயேசு தகர்த்தெறிந்தார். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண் போன்ற ஏற்றத்தாழ்வுகளையும் அதன் வடிவங்களையும் கடுமையாக எதிர்க்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் பழைய மனிதர்க்குரிய இயல்பை களைந்துவிட்டு புனித அல்லது புதிய மனிதர்க்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கான அடிப்படை தேவை மகிழும் மனநிலை அல்லது விட்டு கொடுத்தல். பணக்காரன் தன் செல்வத்தை பகிர்தல், படித்தவன் தன் கல்வி செல்வத்தை பகிர்தல், உயர்ந்தவன் தன் நிலையை பகிர்தல், ஆண் பெண் தங்களையே நிறைவாக்கிக் கொள்ள அர்ப்பணித்தல் அவசியம். ஆதி திருச்சபையில் வாழ்க்கை மறை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பால் வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் இயேசுவின் மலைப்பொழிவின் அடிப்படையான தத்துவமே இதைத்தான் குறிப்பிடுகின்றன. வெளிப்புற செல்வங்களுக்காக ஒரு மனிதருடைய உயர்ந்த உணர்வுகளும் எண்ணங்களும் சீர் செய்யப்பட வேண்டும். வெளிப்புற செயல்களை மட்டுமே வைத்து ஒரு மனிதருக்கு தீர்ப்பளிக்காமல் அவருடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அறிந்து அவைகளை சீர் செய்யும் போது மனித வாழ்வு மேம்படுகிறது. எனவே கிறிஸ்துவ வாழ்வு என்பது நற்செயல்கள் நிறைந்ததாக நமது வாழ்வை மாற்றி அமைத்து கடவுளுக்கேற்ற வழியில் நடக்க முயற்சி செய்வோம். இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.